ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இந்த சைட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னாலே எல்லாருக்கும் இவ்வளோ பண்ணியிருக்காங்களா, பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டம்ங்க. இந்த மாதிரி இடத்துல தானே என்னோட ஃபியூச்சர் லைஃப் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். மகிழ்மதி ராஜ வாழ்க்கை ஆரம்பம் கேட்கறதுக்கே அப்படி அவ்வளோ அழகா இருக்குல்ல. இந்த ஹார்ஸ் ரைடிங்கு, இந்த கிளப் ஹவுஸ் வர்றது, ஓப்பன் தியேட்டரு, ஸ்விம்மிங் பூலு, பில்லியார்ட்ஸு, ஓப்பன் லைப்ரரி, ஒரு வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸில் நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இடம் வாங்கணும், இல்லை நான் வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸ். இன்னைக்கு ஹைவே மேலே ஒரு இடத்த வாங்கி போட்டோம்னா அடுத்த வருஷமே அது எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அஸ் அ விஜே கரியரில் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டை ரெவ்யூ பண்ணணும்னு அப்படியே திகச்சு திக்கு முக்காடி போன முதல் தருணம்ங்க இது. ஏன்னா இந்த சைட்டுக்குள்ளே வந்த உடனேயே நீங்களுமே திகச்சு போயிடுவீங்க. ஏன்னா ரியல் எஸ்டேட் நார்மல் பிளாட்ஸ் அப்படின்னு இல்லாமல் கிட்டத்தட்ட 43 ஏக்கரில் வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸோட மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்டாக இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் என்ன மாதிரியே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இந்த சைட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னாலே எல்லாருக்கும் இவ்வளோ பண்ணியிருக்காங்களா, பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டம்ங்க. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நான் சொன்னேன் அப்படின்னா என்னால் சொல்லவே முடியாது, அவ்வளோ விஷயம் இருக்குது. அதுக்காக தான் நம்ம கூட மோகன்ராஜ் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நீங்க சொன்னாதான் சார் கரெக்டா இருக்கும், நீங்க சொல்லுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மோகன்ராஜுங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பழனி டு நியூ தாராபுரம் ஹைவேல ஒரு 43 ஏக்கர்ஸாக ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம். இது ப்ரீமியம் குவாலிட்டியாக ப்ரீமியமாக டோட்டலாக ஒரு 150 கிலோமீட்டர் ரேடியஸில் இந்த கொங்கு பெல்ட்டில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் யாருமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 43 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. இது 562 பிளாட்ஸாக பிரிச்சிருக்கிறோம், செப்பரேட் பண்ணியிருக்கிறோம். லே அவுட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டுங்க. கண்டிப்பா. ஆனா இந்த ப்ராஜெக்டோட நேம் நான் தான் சொல்லுவேன், மகிழ்மதி ராஜ வாழ்க்கை ஆரம்பம். கேட்கறதுக்கே அப்படி அவ்வளோ அழகா இருக்குல்ல. இன்ஃபேக்ட் அதாங்க உண்மை. ஒரு ராஜ வாழ்க்கை நீங்க லீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரே லேஅவுட் இதுதான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் தட் இன்னைக்கு ஒரு சைட்டுக்குள்ளே வர்றோம்ல, ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் இவ்வளோ அம்யூனிட்டிஸ் தேவையில்ல. ஃபஸ்ட்டு பார்க்குறது எனக்கு உடனே வீடு கட்டினா நான் உடனே வர்ற மாதிரி என்னென்ன பேசிக் அம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க. என்னென்ன பண்ணியிருக்கோம் இதில் பேசிக் அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா அதை ப்ராப்பராக ரோடு கொடுத்துருக்குறோம். ப்ராப்பராக 60 ஃபீட் ரோடு கொடுத்துருக்குறோம், 40 ஃபீட் ரோடு, 33 ஃபீட்டாக கொடுத்துருக்குறோம். எல்லா சைட்டோட ரோடு பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். பேசிக்காக ப்ராப்பர் ட்ரைனேஜ் கொடுத்துருக்குறோம். அது க்ளோஸ்டு ட்ரைனேஜ் தான். எல்லாமே மேக்ஸிமம் ஓப்பன் ட்ரைனேஜ் இருக்கும். நம்ம கொடுத்துருக்கு எல்லாமே க்ளோஸ்டு ட்ரைனேஜ். நீங்கள் சைட்டை விட்னஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இபி கனெக்ஷன் இருக்குது, சிசிடிவி சர்வேலன்ஸ் கொடுத்துருக்கோம், ப்ராப்பராக வாட்டர் இருக்குது. இங்கே ஒரு வெள்ளு இருக்குது, நீங்கள் விட்னஸ் பண்ணலாம். அந்த வெள்ளு பார்த்தீங்கன்னா ஒரு 60 அடியிலேயே தண்ணி பார்க்கலாம். அது டோட்டலாக ஒரு 200 ஃபீட்டு தான் ஆழமே இருக்கும். ப்ளஸ் இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 3 போர்வெல் போட்டிருக்காங்க. அது எல்லாமே 200 to 400. தண்ணிங்கிறது அத்தியாவசியம். அது வாட்டருங்கிறது நம்ம வீட்டுக்கு தேவை அத்தனை அத்தியாவசியமாக இங்கே இருக்குங்க. ஓகே சார். ஸோ பேசிக் அம்யூனிட்டிஸ் அப்படின்னு என்னங்க சொல்லுவோம்? நம்ம சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும். இது ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி தான். என்ட்ரன்ஸ் ஆர்ச்லேருந்து செக்யூரிட்டிலேருந்து நல்லா சேஃபாக பண்ணியிருக்காங்க. ரோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர், இபி, ட்ரைனேஜ், ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டிஸ் கம்ப்ளீட்டாக அடிப்படை வசதியாக இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனை ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஏரியா. முக்கியமாக ஹைவே மேலே நம்மளோட ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது நீங்கள் பேசிக் கம்யூனிட்டிஸை பற்றி யோசிக்கவே வேண்டாம். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெளியில் எதுக்காகவுமே வெளியில் போக தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு அம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் ஹார்ஸ் ரைடிங் இதெல்லாம் ஒரு ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே பார்த்துருக்கேன், ஸ்விம்மிங் பூல் பார்த்துருக்கேன், கம்யூனிட்டி ஹால் பார்த்துருக்கேன், நிறைய விஷயம் இங்கே பண்ணியிருக்கீங்க. இந்த அம்யூனிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள். ப்ரீமியமாக அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க மேடம். எல்லாருமே மற்ற லேஅவுட்டுக்கு நமக்கு வித்தியாசமே அதுதான் கொடுத்துருக்கோம். 5.5 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா நாம் ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் அலோகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் தனியாக அடல்ட்ஸுக்கும் தனியாக பிரிச்சிருக்கிறோம், கிட்ஸுக்கும் தனியாக பிரிச்சிருக்கிறோம், ஏஜ்டு பீப்புளுக்கு தனியாக பிரிச்சிருக்கிறோம். அடல்ட்ஸுக்குன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா டர்ஃப் கிரவுண்டு, ஃபுட்பால் விளையாண்டுக்கலாம், கிரிக்கெட் விளையாண்டுக்கலாம், ப்ளஸ் பேஸ்கெட் பால் கொடுத்துருக்குறோம், செட்டில் கோர்ட் கொடுத்துருக்குறோம், வாலிபால் கொடுத்துருக்குறோம், டென்னிஸ் கோர்ட் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே அடல்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுபோக ஏஜ்டு பீப்புளுக்கு வாக்கிங் டேங்க் கொடுத்துருக்குறோம், ப்ளசண்ட்டாக ஒரு மெடிடேஷன் கால் கொடுத்துருக்குறோம், ஒரு பார்க் ப்ளசண்ட்டாக உண்மையான அந்த க்ரீனரி நீங்கள் எங்கே ஹில் ஏரியாவில் இருப்பீங்களோ அந்த மாதிரி அந்த பார்க் இருக்கும். அதே மாதிரி கிட்ஸ் ப்ளே ஏரியா பார்த்தீங்கன்னா கிட்ஸ் விளையாடுற அத்தனை பிளேயிங் கேம்ஸ் உள்ளே இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் அந்த லைவ் மூமெண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். வீட்டை விட்டு வெளியே நீங்கள் எங்கேயுமே வெளியே போகாமல் உங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக சார். ஏன்னா ஸ்கேட்டிங், பில்லியர்ட்ஸ் இதெல்லாம் நான் பார்த்ததில்ல. நான் பார்க்காத நிறைய விஷயம் இங்கே இருக்குது. நான் மேக்ஸிமம் என்னங்க ஒரு 50 சென்ட் இல்லை 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் வரைக்கும் கூட பிளேயிங் ஏரியாவுக்குன்னு ஒதுக்கி பார்த்துருப்பீங்க. பட் இங்கே 5.5 ஏக்கருமே டோட்டலாக அடல்ட்ஸுக்கு, கிட்ஸுக்கு, பெரியவங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெய்னிங் ஜோனாகவே கொடுத்துருக்காங்க. இது தவிர ஓப்பன் தியேட்டர் கான்செப்ட் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே ரெஸ்டாரண்ட், இது மாதிரி
எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸுங்க. எவ்வளோ சொன்னாலுமே இந்த வீடியோக்குள்ள கண்டிப்பா கவர் பண்ண முடியாது. அதனால பார்க்குறவங்க மேக்ஸிமம் இத பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா, நேர்ல வந்து விசிட் பண்றது தான் பெஸ்ட்டான ஆப்ஷன். பட் இங்க பண்ணியிருக்கக்கூடிய இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாம் தவிர, இன்னைக்கு இந்த சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிறது ஏன்னா இடம் வாங்குறோம் அப்படின்னா, ஒண்ணு நான் வீடு கட்ட போறேன். வீடு கட்டினேன்னா எனக்கு சேஃப்டிக்கு உத்தரவாதம் இருக்கு. நல்ல செக்யூர்டா இருக்கும். உள்ளே எல்லா அம்யூனிட்டிஸும் குடுத்துட்டீங்க. இடமா வாங்கி நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்க்காக வாங்குறேன்னா, இந்த சரௌண்டிங்ஸ் எனக்கு எப்படின்னு தெரியணும். இங்க அப்ரிசியேஷன் ரேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். இங்க இடம் வாங்குனா அப்ரிஷியேட் ஆறதுக்கான என்னென்ன விஷயம் சரௌண்டிங்ஸ்ல இருக்கு சார்? இந்த சரௌண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹைவே ப்ராஜெக்ட்டுங்க. ஹைவே ப்ராஜெக்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னாவே வந்து, நீங்க லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸா ஸ்டாட்டிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹைவே ப்ராஜெக்ட் எல்லாமே கிரேட் வித்தின் ஒரு 2 to 3 இயர்ல அப்ரிசியேஷன் கிரேட் அப்ரிசியேஷனா வந்திருக்கு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா, பழனி முருகன் டெம்பிள் நியர்பையாக இருக்கும். இங்கே மேக்ஸிமம் பீப்புள் வந்து பழனி வர்றவங்க நிறைய வர்றாங்க. இதோட வேல்யூ வந்து அப்படியே உங்களுக்கு சரியா நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்க. யூசுவலா உங்களுக்கு வந்து ஒரு ஹைவே மேல ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னாலே இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வீட்டிலேயே இருக்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு ஹைவே மேல ஒரு இடத்த வாங்கி போட்டோம்னா அடுத்த வருஷமே அது எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப டெவலப்மெண்ட்டும் வந்து யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு, அதுவும் பக்கத்துலன்னு நம்ம கம்பேர் பண்ணலங்க. ஆல் அரவுண்ட் ஒரு 360 டிகிரியில ஒரு 150 கிலோமீட்டர் வரைக்கும் ரேடியஸ்ல நீங்க பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ அம்யூனிட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்கோன்னு சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈவன் இந்த கோவில் மட்டும் சரி, எவ்வளோ இடத்துல பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அந்த ரேடியஸே பார்த்தீங்கன்னா ஏதோ கோவில்னு சொன்னாங்க, ஒரு பிரகாரம் இருக்கும், பேருக்கு இருக்கும். பட் இது நீங்க ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிருக்கீங்க. உண்மையாலுமே அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த விட்னஸ் புரியும். நாங்கள் எப்படி அந்த ஆர்கிடெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் அதுக்கு முன்னாடியே வந்து வாங்கின எங்கள் கஸ்டமர்ஸ் அத்தனை பேருமே அந்த கும்பாபிஷேகம் வந்து அட்டன் பண்ணாங்க. எல்லாருமே வெரி குட்டாக ஃபீல் பண்ணாங்க. எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த அத்தனை கஸ்டமரும் அந்த கொடுத்த ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குங்க. ஓகேண்ணா, இப்போ இன்னும் சொல்லணும்னா 50% வந்து புக் ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ப்ராசஸிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. கார்டன் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக ப்ராசஸ் முடிஞ்சது. அடுத்து 5 lakh லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்க், ஓவர் ஹெட் டேங்க் அங்கே கட்டிட்டு இருக்காங்க. எல்லா ஒர்க் அப்படியே ரோடு போடுறது அப்படின்னு ஒவ்வொரு ஒர்க்காக போயிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே 50% பிளாட்ஸ் எல்லாம் புக் ஆயிருச்சு. இன்னும் என்னன்னா எல்லாருமே ஹாப்பி கஸ்டமர்ஸ் தான். ஏன்னா ஒரு கஸ்டமர்ஸை ஹாப்பி ஃபேஸஸாக அவங்க கரையம் பண்ணதுக்கப்புறம் இல்லை புக் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் வந்த எல்லாருமே ஹாப்பி கஸ்டமர்ஸ் அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு ஒர்த்தாக எல்லா விஷயமுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. சரௌண்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பழனிலேயே ஃபேமஸான வேல்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அப்படியே பழனி டு தாராபுரம் ஹைவே இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா தாராபுரம் போய்க்கலாம். அங்கிட்டு திருப்பூர், காங்கேயம், இந்த மாதிரி எல்லா ஊருக்குமான மெயின் ஜங்ஷன். இப்படி போயிட்டீங்கன்னா பல்லடம் டச் பண்ணி கோயம்புத்தூர் போயிடலாம். இந்த பக்கம் போனீங்கன்னா உடுமலைப்பேட்டை, இப்படி போய் நீங்கள் கோயம்புத்தூர் ரீச் ஆயிடலாம். மெயின் ஜங்ஷன். இன்னும் சொல்லணும் அப்படின்னா டூரிஸ்ட் ஸ்பாட், அடுத்து கொடைக்கானல் போனோம் அப்படின்னாலும் இங்கேருந்து நியர்பை கரெக்டாக பழனி தண்டாயுதபாணி கோவில்லேருந்து 6 கிலோமீட்டர் ஹைவே ப்ராஜெக்ட்டுங்க. அப்போ நீங்கள் அப்ரிசியேஷன் பற்றி பெருசாக யோசிக்க வேண்டியதே இல்லை. ஒரு வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸில் நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இடம் வாங்கணும், இல்லை நான் வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸ். அதுவும் என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் எல்லாம் இருப்பீங்க. தமிழ்நாட்டில் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா நல்ல அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரியான ஒரு ப்ராஃபிட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கே நீங்கள் மகிழ்மதியில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ லோன் ஆப்ஷன்ஸ் போய்க்கலாமா சரிங்க? நிச்சயமா லோன் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 70% லோன் பண்ணிக்கலாம். டிடிசி லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா 70% பண்ணிக்கலாம். நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்தால் 80 to 90% வரைக்கும் பேங்க்ல லோன் பண்ணி நம்ம வீடு கட்டிக்கலாம். அதுக்கு எல்லா ஆப்ஷன் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இப்போ ரெஜிஸ்டர் பண்ண கஸ்டமரும் லோன் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 50% பிளாட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே சார். ஏன்னா இப்போ லேண்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும், ஏன்னா நான் உண்மையிலே சொல்கிறேங்க, சும்மா ஹைப்போ இல்லை விளம்பரத்துக்காகவோ நெவர், நான் அப்படி சொல்லவே கிடையாது. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் உண்மையா அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்று, நாங்கள் இதோட வாக் த்ரூ வீடியோ போடுறோம். இந்த ஏரியா வந்து இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கு, எல்லா டெவலப்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொருத்தரோட ஒரு ட்ரீம் லைஃபாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ உங்களுக்கு லேண்டாக வாங்குறதா இருந்தாலும் அப் டு 70% வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. வீடே உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு யோசிச்சிங்கனாலும் கஸ்டமைஸ்டு பிளானில் 90% வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி
பண்ணி தரேன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும்? எங்க இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல நல்ல ஒரு பெஸ்டான ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணணும்னா பழனி தண்டாயுதபாணி கோவில் இருந்து கரெக்டா 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படி ஹைவேலே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மகிழ்மதி ராஜ வாழ்க்கை ஆரம்பம் ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் சாய்ஸுங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வாங்குறீங்க வாங்கல அதெல்லாம் வேற விஷயம். முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வந்து பாருங்க. ஏன்னா எப்படியோ எங்கெங்கயோ இருந்து தண்டாயுதபாணி வந்து பாக்குறதுக்காக அலமோதுவீங்க. இங்க வரைக்கும் வந்துட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர் தான். அதுவும் நீங்க ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இவங்களே வந்து சைட் விசிட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. டைரக்டா வந்து முடிஞ்ச வரைக்கும் விசிட் பண்ணுங்க. சரி, நீங்க சொல்லுங்க உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு. எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பத்தி என்ன பேசுறது அப்படின்னே தெரியல. ஆஸ் யூஷுவல் நீங்க நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்க கஸ்டமர்ஸ்க்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம். இந்த ப்ராஜெக்ட்ல மெயின் யூனிக் ஃபீச்சர்ஸை நாங்கள் என்ன டெவலப் பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ஸ் ரைடிங்கு, இந்த கிளப் ஹவுஸ் வர்றது, ஓப்பன் தேட்ரு, ஸ்விம்மிங் பூலு, பில்லியார்ட்ஸு, ஓப்பன் லைப்ரரி, ஜிம்னாசியம், இது எல்லாமே வந்து யூனிக் ஃபீச்சராக இருக்குங்க. மற்ற டிடிசி பிளாட்டோட நம்மளோட டிடிசி பிளாட் வந்து யூனிக் ஃபீச்சராக இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பழனி வர்றீங்க, முருகரை தரிசனம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ராஜ வாழ்க்கை தரிசனம் பார்த்துருப்பீங்க, ராஜ அலங்கார தரிசனம். அந்த ராஜ அலங்கார தரிசனத்தோடு நீங்கள் வந்து ராஜ வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இங்கே வந்து விட்னஸ் பண்ணிவிட்டு எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. வந்தவங்க அத்தனை பேருமே மேக்ஸிமம் நீங்கள் சைட்டு வாங்கிடுவீங்கிறத உறுதிட்டு சொல்கிறேன். கண்டிப்பா சார். ஏன்னா கேட்குற எல்லாருக்கும் தெளிவா சொல்றேன் கேளுங்க. நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி இடத்துல தானே என்னோட ஃபியூச்சர் லைஃப் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா பழனிலேயே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்டாயுதபாணி கோவிலுக்கு அடுத்தபடியா பழனிக்கு பெரிய அடையாளம் கொடுக்குற மாதிரியான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தாங்க இந்த ஹைவேலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய மகிழ்மதி ராஜ வாழ்க்கை ஆரம்பம். உங்களோட ஃபியூச்சர் லைஃப்பும் இது மாதிரி ராஜ வாழ்க்கையா மாறணும் அப்படின்னா கண்டிப்பா ஒன்ஸ் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஷியோரா லைஃபே வேற லெவல்ல மாறுங்க. இனிமே இந்த ப்ராஜெக்ட் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிளியரா இருந்திருக்கும். நீங்க எப்போ வந்தாலும் சரி, சாரோட நம்பர் வந்து நாங்க கீழே கொடுக்குறோம், ஸ்க்ரீன்லயே இருக்கும். லைஃபோட பெரிய கோல், அடுத்து உங்க தலைமுறைக்கு நீங்க கொடுக்க போற ஒரு மிகப்பெரிய சொத்து இந்த மகிழ்மதி ராஜ வாழ்க்கை ஆரம்பம்ல இருந்து ஆரம்பமாகட்டுங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச் சார்.